இளவட்டம் இந்த படம் 9ஆம் வகுப்புல நாயகன் நாயகி 2 பேருக்கும் இடையில மோதல்ல தொடங்குது நட்பு. அப்புறம் நட்பே காதலா மாறுது. நாயகியுடைய தந்தை நாட்டாமை, நாயகியுடைய முறைமாமன் சொத்துக்கு ஆசைப்பட்டு நாயகியுடைய தந்தையை கொலை செய்யலாம். நாயகி திருமணம் செஞ்சுக்கவும் முயற்சி பண்றான். காதலன் தடையா இருக்க அவனை கொல்லவும் அடியாட்களை ஏவி விடுறான். இந்த நிலையில நாயகன் என்ன செஞ்சு வில்லனை வீழ்த்தி காதலியை கைப்பிடிச்சாருன்றதுதான் கிளைமேக்ஸ். சாதாரண பார்த்து பழகிய கதையை பழைய போக்கிலேயே சொல்லிடுறாங்க. மணி சர்மாவுடைய இசை இளமை வகுப்பு இளம் இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. தம்பி போயினா தெரியல, உனக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு தேவை இவதான். உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை? அது உங்ககிட்ட சொல்லணுமா? அது உங்ககிட்ட சொல்லணுமா? ஓகேண்ணே, எங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. தண்ணி ஊத்துனேன். இதை அடிச்சா வயிற்றுல இருக்க பூச்சி கூட வராது. முத்து, ஒண்ணுக்கு 8 ஊத்தி அடிக்க சொல்லுப்பா. என்ன வேற நடவை வரணும்னா கதிர இருக்கும்போது கழுத்து இருக்கீங்க. பூச்சிக்கு மருந்து அடிங்க, விருந்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும்? 10 மணிக்கு வயல்ல தான் இருப்போம். எல்லாருக்கும் இது மருந்து நல்லபடியா கலந்து போடுறோம்னா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்? இங்க எதுக்கு வந்த? இல்ல, நான் உங்களை பார்த்து வயசு பொண்ணு அங்க இங்க சுத்திட்டு இருக்க. முதல்ல வீட்டுக்கு போ. மாமாக்கு தெரிஞ்சா தொலைச்சிடுவா. தொலைச்சு இல்ல, நான் சொல்றல. போனா என்னத்துக்கு குடுல காலையில பேசுறது போஸ்ட்மேனா இல்ல வேற யாருன்னு பாக்கணும். இல்ல, அது போஸ்ட்மேன் இல்ல, செல்விக்கு நான் தான் போன் பண்ணேன். நீங்க இருக்கேன்னு அவளை நான் தான் வர சொன்னேன். என்ன போட மாஸ்டர் வினைய வதைக்கிறிய? அறிவு இருக்கா உனக்கு? இத்தனை வயசாச்சு கலத்துற உனக்கு இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம மத்த நேரம் கஷ்டப்படுத்துறியே. எனக்கு தான் அறிவு. அதுக்கு என்ன தரணும்? செல்வி உன்னை காதலிக்கிறேன். உன்னதான் கட்டிப்பேன்னு மொத்த காலில் இருக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசுறிய. இங்க பாரு, உனக்கு செல்வியை பிடிக்கலன்னா சொல்லு, சித்திகிட்ட சொல்லி வேற பொண்ணா பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். எல்லாரும் ஓடி போயிடுவாங்கன்னு அர்த்தமா? ஒரு தடவை கல்யாணம் நின்றுச்சுன்னா ஊரு உலகத்துல வேற கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா? இன்னொரு தடவை 1500 பத்திரிக்கை அடிச்சு வீடு வீடா போய் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் வாங்க வாங்க எப்படி கூப்பிடுறது? இந்த கொள்ளையில யானை மேய்ச்சா என்ன, எருவம் மேய்ச்சா என்ன? அவமானமா இருக்குல்ல? அவமானத்தை மட்டும் நினைக்கிறியே, பெத்தவங்க அழுகையை நினைச்சு பாத்தியா? இங்க ஓ முன்னாடி அழுதா மனசு